ஓம் சக்தி. என் பாதையில் இத்தலைப்பின் கீழ் என் அனுபவத்தை பதிவிட்டு வருகிறேன். அதில் இது 2வது அனுபவம். விடியற் காலை நேரம் என் இல்லத்தில் முன் அறையில் தியானம் செய்து கொண்டு இருந்தேன். மூடிய என் கண்களுக்குள் ஒரு காட்சி தென்பட்டது. ஒரு கருமை நிறமுடைய உருவம் காலில் சலங்கை அணிந்துள்ளது. அவ்வுருவம் எங்கள் இல்லத்தின் வாயில் கேட்டினை திறந்து உள்ளே நுழைகிறது. பின் மெதுவாக நடந்து இல்லத்தின் நிலைக்கதவு மூடியிருக்க ஜன்னல் பக்கம் வந்து உள்ளே எட்டி பார்க்கிறது. பார்ப்பதற்கு அவ்வுருவம் நலன் எனும் மன்னன் அரவம் தீண்டி கருமை நிறம் அடைந்து உருமாறி தோன்றியதை போல தோற்றமளித்தது. அதே நொடி அருள் திரு அம்மா அவர்கள் எங்கள் இல்ல கதவின் நிலை வாயிற்படி அருகில் நின்று அவ்வுருவத்தை நோக்கி போ வெளியே என சைகை செய்கின்றார்கள். அருள் திரு அம்மா அவர்களை கண்டதும் பணிவுடன் அவ்வுருவம் வெளியேறி 2 வீடுகள் தள்ளி சென்று ஒரு மாடி வீட்டினுள் நுழைந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு என் தியானத்தை நான் முடித்துக் கொண்டேன். இந்நிகழ்வில் இருந்து நான் அறிந்து கொண்டது, முதலாவதாக நாம் கண்களுக்கு புலப்படாத பல சக்திகளின் செயலாக்கத்தை உணர உள்முக வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும். நம்பர் 2, நம்மை சுற்றி இயங்கும் புற உலகம் அக உலகத்தின் பிரதிபலிப்பை சற்றே வெளிப்படுத்த செய்கின்றது. அந்த அக உலகம் தியானம் என்னும் சாவியால் திறக்கப்பட வேண்டியதொன்றாகும். நம்பர் 3, குரு தியானம். குருவின் உயர் உணர்வு நிலையோடு சாதாரண மனித உணர்வு நிலை ஒன்றுபட்டு விரிவடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 4, இந்நிகழ்வில் குருவினை தியானித்தபடி நான் இருந்தேன். என் உணர்வு நிலையை குருவின் திருவடிகளில் மையப்படுத்தினேன். என் உடல், மனம், ஆன்மாவை பலப்படுத்தும் சக்தியை வேண்டினேன். குருவின் உணர்வு நிலை அத்தகைய வழிபாட்டினை ஏற்றுக்கொண்ட வேளையில் சக்தி என் ஆன்மாவிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது. இதனிடையில் அத்தீய சக்தி நுழைய குரு அவ்விடத்தில் தோன்றி அதனை வெளியேற செய்துள்ளார். இந்நிகழ்வை நான் உணர்ந்த விதமும் சிந்தனைக்குரியது. மனிதன் அகமுக பார்வையை கொண்டுள்ளானா? மூடிய கண்கள் இருளடைந்த போது உணர்வு நிலையால் உணர செய்வதை இதற்கு முன் நாம் அறிந்திருக்கிறோமா? இல்லை. நம் கண்கள் மூடி மனம் குருவிடம் சமர்ப்பிக்கப்பட மனம் குவிகிறது. குவியும் மனம் விரியும் பொழுது உணர்வு நிலையும் விரிவடையும். பின் இக்காட்சிகள் உணர்வு நிலையால் அறிந்து கொள்ளப்படுவதே அகமுக பார்வை எனப்படுகிறது. இது குறித்து நாம் பின்னர் மீண்டும் விரிவாக காண்போம். தொடர்ந்து